மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்ஸ் அகாடமி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் 13, 2024 சனிக்கிழமை இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிசி, எஸ்ஐ போலீஸுக்கு உண்டான கிளாஸஸ் வந்து ஒரு வீடியோவாக ஒரு நாளும் அப்லோட் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக அதை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி ஒன்றும் அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை. எப்போவுமே எலெக்ஷன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா வந்து அதிகமாக புதுசாக திட்டங்கள்லாம் அறிவிக்கக்கூடாது, அதனால் அறிவிக்க மாட்டாங்க. அதனால் அந்த மாதிரி எலெக்ஷன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அதில் நம்ம என்னென்னலாம் டீப்பாக எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்து தான் கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? நிறைய பேர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கம்மிலாம் இல்லை, இதுவே அதிகம் தான். நம்ம வந்து நார்மல் டேஸில் பார்த்திங்கன்னா புதுசாக திட்டம் வரும், இல்லைனா அந்த திட்டத்தை பற்றி ஏதோ ஒரு பிரச்சனை உருவாகிட்ருக்கும். அதை பற்றி நம்ம டீப்பாக பார்க்கும்போது நிறையா இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ எலெக்ஷன் டைமில் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, எந்த தொகுதியில் யார் நிற்கிறாங்க, பர்டிகுலர் தொகுதியை பற்றி மட்டும் இருக்கும். அந்த தொகுதியை பற்றி மட்டும் இருந்தாலும் நம்ம அதில் எதாவது இம்பார்ட்டன்ட் இருந்தால் அதையும் தான் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாளும் ஒரு ஸ்டேட்டை பற்றி வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்காங்க. அதில் நம்ம என்ன தேவையோ அதை மட்டும்தான் எடுத்து இப்போ வாசிச்சுட்ருக்கோம். தேவையில்ல, அதெல்லாம் நம்ம படிக்க தேவையில்ல. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி யார் சிஎம்மாக இருந்தால் அதெல்லாம் தேவையில்ல. நம்ம கரண்ட்டாக யார் சிஎம்மாக இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அதுவே அதிகம்தான், சரிங்களா? இப்போ சட்டீஸ்கர்னு இருக்குன்னா அங்கே வந்து 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருத்தவங்க சிஎம் வந்தாங்க, அந்த டேட்டாலாம் இருக்கும். நம்ம அதை ஒமிட் பண்ணி தான் போய் ஆகணும். அதனால் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல, அதையும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் டேட்டா அதிகமாக வச்சு நம்ம இந்த பர்டிகுலர் டைம்லேயே இவ்வளோ தான் கேட்க முடியுன்றதை நம்ம கால்குலேட் பண்ணி தான் எடுத்திருக்கோம். இதுவே போதுமானது, சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய கண் மருத்துவம் சங்கம் சார்பில் பார்த்திங்கன்னா மேற்கு வங்கம் கொல்கத்தாவில் அண்மையில் நடைபெற்ற விழாவில் வந்து பார்த்திங்கன்னா சங்கர நேர்த்தாலயா முதுநிலை மருத்துவ நிபுணர், ஓகேங்களா, ஜோதிர்மலி வந்து பார்த்திங்கன்னா விஸ்வாஸுக்கு வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து ராமகிருஷ்ணா மிஷன் வந்து கொடுத்துருக்கு, ஓகேங்களா? இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ராமகிருஷ்ணா மிஷன் கொடுத்துருக்கு. ராமகிருஷ்ணா மிஷனை பற்றி நீங்கள் படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் தொகுதியை பற்றி கொடுத்தாங்கன்னா நம்ம அதெல்லாம் படிக்க தேவையில்லை, சரிங்களா? அடுத்து முக்கியமானது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்டை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டால் போதுமானது. இமயமலை அடிவாரத்தில் தொடங்கி விரிவடைந்த பிரதேசம் உத்தரகாண்ட் தேவ பூமி என்று அழைக்கப்படுது, ஓகேங்களா? இந்த மாநிலத்தில் வந்து 5 மக்களவை தொகுதி இருக்குது. அவ்வளோதான் இதில் டேட்டா, இல்லை வேறு எதுவும் இல்லை. அடுத்து 14வது மக்களவை தேர்தலை பற்றி சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா 67.14 கோடி பேர் வந்து வாக்காளர்களாக இருந்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேர்தல் போட்டியிட்ட 355 பெண்களில் 45 பேர் தான் வெற்றி பெற்றுக்கிறாங்க. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வந்து ஆட்சி அமைத்தது. இந்தியாவின் முதல் சீக்கிய பிரதமராக மன்மோகன் சிங் பொறுப்பேற்கிறார், ஓகேங்களா? இது முக்கியமானது. இந்தியாவின் முதல் சீக்கிய பிரதமராக மன்மோகன் சிங் வந்து பொறுப்பேற்கிறாரு. அடுத்து இந்த தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா 1113.88 கோடி செலவில் முடிக்கப்பட்டது. பிரதி வாக்குக்கான செலவு வந்து பார்த்திங்கன்னா 17 ரூபா, ஓகேங்களா? நாளுக்கு நாள் இது வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அடுத்து வானிலை ஆய்வாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா உலகின் மிக அதிக கோடை வெப்பத்தை எதிர்கொள்ளும் ஆண்டாக வந்து 2024 வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. வெயிலோட தாக்கம் எப்படி வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கடந்த ஆண்டு ஜூலை மாதம் வந்து பார்த்திங்கன்னா ChatGPT தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தீங்கான மென்பொருளால் 1100க்கும் மேற்பட்ட ட்விட்டர் கணக்குகள் வந்து முடக்கப்பட்டது. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்தியானா பல்கலைக்கழகம் ஆய்வில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஓகேங்களா? ChatGPT மூலம், ஓகேங்களா? அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு தவறான மென்பொருளை உருவாக்கியிருக்காங்க. அடுத்து வந்து தமிழகத்தில் ஆதி திராவிடர்கள் நலன் காக்கும் திட்டங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. திமுக தலைமையான அரசு பதவியேற்ற பிறகு அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த அம்பேத்கரின் பிறந்தநாளை வந்து பார்த்திங்கன்னா சமத்துவ நாளாக அறிவிச்சிருக்கு, ஓகேங்களா? யாருடைய பிறந்தநாள் வந்து சமத்துவ நாளாக அறிவிக்கப்பட்டிருக்குன்னா அம்பேத்கருடைய பிறந்தநாள். மேலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மக்கள் தொண்டாற்றி வரும் ஒருவருக்கு அளிக்கப்படும் அண்ணல் அம்பேத்கர் விருதுக்கான தொகை வந்து 5 லட்சமாக உயர்த்தியிருக்கிறாங்க, ஓகேங்களா? இப்போ வந்து அதுதான் கேள்வி. அண்ணல் அம்பேத்கர் விருதுக்கு வந்து எவ்வளோ பரிசு தொகைன்னு கேட்டால் 5 லட்சம், ஓகேங்களா? அந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு வந்து தொழில் முனைவராக மாற்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது. அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பட்ட திட்டத்தின் கீழ் நகர்ப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த ஆண்டுக்கு 200 கோடி நிதி ஒதுக்கீடு திட்டமும் நடைபெறுது. அதாவது அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்களில் வந்து குடியிருப்புகளை மேம்படுத்துறதுக்கு ஆண்டுதோறும் 200 கோடி வந்து நிதி ஒதுக்க திட்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களிடையே தீண்டாமைக்கு எதிராக விழிப்புணர்வை வளர்த்திட ஆண்டுதோறும் ஜனவரி 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை வந்து மனிதநேய வார விழா நடத்தப்படுகிறது. இது ஒரு மஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஓகேங்களா? மனிதநேய வார விழா எப்போ கொண்டாடுறாங்கன்னா ஜனவரி 24லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும், ஓகேங்களா? புதிரை வண்ணார் நலவாரியம் வந்து திருத்தி அமைக்கப்பட்டு அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நலனுக்காக 10 கோடி நிதி உதவி அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும்தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா
ஒன்றும் பெருசாக டேட்டா இல்லை. அடுத்து இந்தியாவிடமிருந்து $78 கோடி மதிப்பிலும் சீனாவிடமிருந்து $72 கோடி மதிப்பிலும் வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவு வந்து இறக்குமதி செஞ்சிட்ருக்கு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இரு நாட்டிலிருந்தும் இறக்குமதி செய்யப்படும் பொருளுக்கு வந்து எங்கள் நாட்டின் மாலத்தீவு ருப்பியா மூலம் வந்து பணம் செலுத்த இந்தியா மற்றும் சீனாவுடனான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போது இது மட்டும் தெரிஞ்சால் போதும். சப்போஸ் அது உடன்பாடு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம அடுத்ததில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து உலக டேபிள் டென்னிஸ் கலப்பு அணிகள் ஒலிம்பிக் தகுதி போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் சத்யன், மணிகா பத்ரா இவங்க வந்து தங்களுடைய காலிறுதிக்கு போகிற வாய்ப்பை இழந்துட்டாங்க. சரிங்களா. இந்திய ஓட்டப்பந்தய வீரர் வந்து லக்ஷ்மண் தாம் இருக்கும், அதாவது லக்ஷ்மண் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஊக்க மருந்து எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. லக்ஷ்மண் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போல்லாம் இப்படி கேட்குறாங்க டிஎன்பிசிலலாம். சமீபத்தில் வந்து ஊக்க மருந்து தொடர்பாக 2 ஆண்டுகள் தடை செய்யப்பட்ட லக்ஷ்மண் என்பவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையன்னு கேட்பாங்க. ஓகேங்களா. ஓட்டப்பந்தய வீரர். அடுத்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் இந்திய குழுவின் தலைவராக அறிவிக்கப்பட்டிருந்த குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோம் வந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக அந்த பதவி பொறுப்பிலிருந்து விலகிட்டார். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிர்ஜிஸ்தானில் நடைபெறும் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் உதித் வந்து வெள்ளிப்பதக்கம் வாங்கியிருக்காரு. விக்கி அபிமன்யு வந்து பார்த்திங்கன்னா வெண்கலப் பதக்கம் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து இதுவே போதுமானது. உங்களுக்கு இன்னும் என்னென்னலாம் வேணும், இதில் வந்து டீட்டெயில்டாக எத்தனை அடித்தாங்க அப்படின்லாம் வேணும் அப்படின்னா நான் அந்த பிடிஎஃப் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படி டெலிகிராம் சேனல் இருக்கும், அதோட லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் பிடிஎஃப் இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா. அடுத்து ஆஸ்திரேலியாவுடனான ஹாக்கி டெஸ்ட் தொடரில் வந்து பார்த்திங்கன்னா 4வது ஆட்டத்திலும் இந்தியா வந்து 1-3 கோல் கணக்கில் வந்து தோல்வி கண்டது. மொத்தம் 5 ஆட்டம், 5ல் வந்து 4 தோற்றுருக்கும். சரிங்களா. அடுத்து சீனாவில் நடைபெறும் வந்து பில்லி ஜின் கிங் கோப்பை மகளிர் டெஸ்ட் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆசியாவின் ஓசியனியா குரூப் 1 டைல் இந்தியா வந்து 2-1 கணக்கில் தென்கொரியாவை வந்து ஜெயிச்சிருக்குது. அடுத்து கேண்டிடேட் செஸ் போட்டியில் வந்து 7வது சுற்றில் இந்தியாவின் குகேஷ் தோல்வியை சந்திக்க பிரக்யானந்தா, விதித் சந்தோஷ் வந்து ட்ரா செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் மட்டும்தான் 7வது சுற்றில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு. ஓகேங்களா. அடுத்து ஹிந்து மத வெறுப்பை கண்டித்து அமெரிக்காவில் வந்து பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்குள்ள இந்திய அமெரிக்க எம்பியான தானேதர் ஓகேங்களா இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரு. ஓகேங்களா. அடுத்தது ஜப்பான் பிலிப்பைன்ஸுக்கு இரும்பு கவசம் போல் பாதுகாப்பு அளிக்கிறது அமெரிக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா பிலிப்பைன்ஸ் அதிபர் பெர்டினாண்ட் மார்கோஸ் மற்றும் ஜப்பான் பிரதமர் புமியோ கிஷிடோ அவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேர் தான் வந்து அந்த நாட்டோட பிரதமர். இது அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. சும்மா டெய்லியும் படிக்கும்போது நமக்கு ஞாபகம் வந்து திருப்பி அவங்க பேர் வந்துச்சுன்னா உங்கள் மெமரி ஆகிடும். கிழக்கு சீன கடலில் சென்காயு தீவுகளை சீனா உரிமை கோருவதால் ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் இடையே மோதல் நிலை வருகிறது. டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐயில் கேள்வி அப்படியே கேட்டுருவாங்க. சரிங்களா. எந்த பகுதியை வந்து கைப்பற்றுச்சு சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் போர் வந்துச்சுன்னு கேட்பாங்க. சென்காகு தீவு. ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமான பிரச்சனை தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதேபோல் தென் சீனாவின் கடலில் வந்து பிலிப்பைன்ஸுக்கும் சீனாவுக்கும் மோதல் நிலை வருகிறது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா சர்வதேச கட்டமைப்பு மற்றும் முதலீடு மேற்கொள்ளும் வகையில் பிலிப்பைன்ஸுடன் புதிய பொருளாதார வழித்தடம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. G7 கூட்டமைப்பின் கீழ் இந்த வழித்தடம் உருவாக்கப்படுகிறது. இது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இது போன்ற வழித்தடங்கள் அமைப்பது இதுவே முதல் முறையாகும். ஓகேங்களா. அதில் என்னென்னலாம் கொண்டு வராங்கன்னா பசுமை எரிவாயு, துறைமுகங்கள், ரயில்வே, வேளாண்மை உட்பட பல்வேறு திட்டங்கள் வந்து அந்த வழித்தடத்தில் வந்து இருக்குது. சரிங்களா. அடுத்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம முக்கியமானதெல்லாம் பார்த்துருக்கோம். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் மீட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து 6 மணிக்கு வந்து நம்ம கிளாஸ் வீடியோ வந்து அப்லோட் ஆகிடும். இன்றைக்கி வந்து தமிழ் வீடியோ அப்லோட் ஆகும். பாருங்கள், பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸ்கூல் புக் வைஸ் அப்லோட் பண்ணுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.